ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் ஜூலை 5ஆம் தேதி எனக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட்டு எனக்கு இந்தியன் மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ அப்பையிலேருந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கேன். ஸோ மார்க்கெட்டோட ஒவ்வொரு கவனிப்பும் இந்த 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டில் என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸே போட மாட்டேன். ஸோ என்னோடய ஐடியா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ என்னோடய ஐடியா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது, சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ எந்த ஒரு கம்பெனி வந்து மேலே போனாலும் சரி, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் சரி, அந்த ஸ்டாக் எந்த ஸ்டாக்குன்ட்டு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும். மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த 5 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து பிக் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, என்ன ஏதுன்ட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸு கிடச்சிட்டு இருக்குது. ஸோ நான் ஒரு வேலையை நம்பாமல், நான் இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேலையை நம்பாமல் நீங்கள் ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஏதாவது ஒரு தொழில், எந்த தொழிலாக வேணாலும் எடுத்துக்காங்க, ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் செய்யணுன்ட்டு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபெக்டை போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும். ஏன்னா வந்து 1 மணி 2 மணி ஸோ அந்தமாரி டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டை மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ என்ன நடக்குது, எது நடக்குதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி பர்ஃபெக்டாக எல்லாமே கிடச்சிருச்சு. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ டெய்லியும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களே உங்களோட விஷயத்தில் அதை அப்ளை பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க எடுத்துக்காங்க, வேணாதீங்க விட்டுருங்க. ஸோ நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன கம்பெனிஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு. 2.5% டவுனு. ஸோ அதுக்கு ரீசன் கூட எனக்கு தெரியும். ஏன்னா டிவிலேபும் HCL டெக்குங்கிற 2 கம்பெனி வெளியே போயிடுச்சு. அதுக்கு பதிலாக ட்ரெண்டுங்கிற ஒரு கம்பெனியும் பெல்லுங்கிற ஒரு கம்பெனியும் நிஃப்டி 50ல் உள்ளே வந்துருச்சு. ஸோ இன்னொரு ரீசன் என்னென்னா பேங்க் நிஃப்டி கீழே போனதுக்கு. ஸோ கனரா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. அதேமாரி பதான் பேங்க்கு வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப சரிஞ்சு 2.5% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் வேலைக்கு போய் ஒரு 15,000 சம்பாதிப்பீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 சம்பாதிப்பீங்களா? அது நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 35,000 40,000 வந்து ஒரு லாட்டுக்கு மட்டுமே கண்டிப்பாக மார்க்கெட் எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டாக் எது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டுமே போதும். வேறு எதுவுமே தேவை கிடையாது. மார்க்கெட்டு எல்லாத்துக்குமே ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக தரும், யாருக்கும் தராமல் போகாது. ஆனால் மார்க்கெட் எப்படி பயணிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்காங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஜாலியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் யாருக்கும் அடிமையாகவும் இருக்க தேவையில்ல. ஸோ யாரெல்லாம் தன்னோட காசை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறாங்களோ ஸோ அவங்க பின்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலமையில் இருப்பாங்க. ஸோ அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் கார் வாங்குறது, இல்லை இஎம்ஐ போட்டு வேறு ஏதாவது வாங்குறது, இல்லை வந்து தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வந்து சேமிக்கிறது, இதெல்லாம் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டீக்ரோத்தில் தான் இருப்பாங்க. அவங்களால வளரவே முடியாது. ஏன்னா இப்போத்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா முதல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது. ஸோ இப்போல்லாம் மொபைல் ஃபோன் அந்தளவுக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாமே இன்டர்நெட் 5G வரைக்குமே போயிடுச்சு. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னும் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மணியை சேவ் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல வந்து இப்போ இல்லைனாலும் வருங்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும். யாருமே தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. உங்களோட விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஷேர் மார்க்கெட்டை பற்றி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே வருவேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அவ்வளோதான். ஏன்னா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே நடக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாபை நம்பாதீங்க. நீங்களாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு, ஏதாவது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்களாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் இறங்கி அந்த விஷயத்த மனசார செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும்.
இப்போ கிடைக்கலனாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ண கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வழியை விட்டுரும். ஸோ எனக்கு வழி விட்ட மாரி கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். முடிஞ்சால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.